திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை நமச்சிவாய என்ற அருமைய பொக்கிஷம். இரவிலே நீங்கள் படுக்க போகும் பொழுதே நமச்சிவாய 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 என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் உறங்கத் தொடங்குவீர்களேயானால் விடியற்காலை உங்களையே அறியாமலேயே நமச்சிவாய என்ற சொல்லானது தானே வரும், தானே வரும். நல்லதையே நினைத்து நல்லதையே கூறி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள். நமச்சிவாய சொல்லுங்கள். அன்னம் வாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 4ஆம் திருமுறையிலிருந்து திருநாகேஸ்வரம் என்னும் திருத்தலத்தை சிந்திக்க இருக்கிறோம். திருநாகேஸ்வரம் பதிகம் 66, பாடல் 4. பாடலை பரமனிடத்திலே விண்ணப்பிப்போம். கொம்பனாள் பாகர் போலும். இந்த பதிகத்தில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பாடல்லையும் போலும் போலும் என்ற சொல்லானது பயின்று வரும். கொம்பனாள் பாகர் போலும் கொடியுடை விடையர் போலும் செம்பொனார் ஒருவர் போலும் திகழ் திருநீற்றர் போலும் எம்பிரான் எம்மை ஆளும் இறைவனே என்று, எம்பிரான் எம்மை ஆளும் இறைவனே என்று தம்மை நம்புவார்க்கு அன்பர் போலும், தம்மை நம்புவோர்க்கு அன்பர் போலும் நாகேஸ்வரனாரனே நாகேஸ்வரனாரே. அதாவது கொம்பனாள்னு கொம்பு என்பது இங்கே பார்வதி பாகராக இருக்கிறார். காளை எழுதிய கொடியினை உடையவராக இருக்கிறார். காளை எழுதிய கொடி. அந்த செம்பன் நிறம் விளங்கும் திருநீற்றராக இருக்கார். எம்பெருமானே, எம்மை அடிமை கொள்ளும் இறைவனே என்று கூறி தம்மை விரும்பக்கூடிய அடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அன்பராக இருப்பார். கொடி உடை விடையர்ன விடை எழுதிய கொடியை உயர்த்தியவர். ஊர்தி வாழ் வெள்ளேரே சிறந்த சீர்கேடு கொடியும் அவ் ஏறு என்ன புறநானூற்றில் சொல்றார். பொன்னார் மேனியன் காட்சிலாத பொன்னக்கும் கனகத்திரள் கனவைரத்திரள் ஆட்சிலாத பளிங்கினன் என்கிறார். செம்பொன் மேனி. எம்பிரான் நம்மை ஆளக்கூடிய இறைவன் தான் நம்மை ஆழ்வான் என்று நம்புபவர்களுக்கு அவன் அன்பராக இருப்பார். திருச்சிற்றம்பலம். பாடலை மீண்டும் பாருங்க. கொம்பனாள் பாகர் போலும் கொடியுடை விடையர் போலும் கொம்பனார் ஒருவர் போலும்
திகழ் திருநீற்றரு போலும் எம்பிரான் எம்பிரான் எம்மை ஆளும் இறைவனே என்று தம்மை நம்புவார்க்கு அன்பர் போலும் நாகேஸ்வரனாரே. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநாகேஸ்வரம் என்னும் திருத்தலம் சென்று அங்கு அல்வாளித்துக் கொண்டிருக்கின்ற நாகநாத சுவாமியையும் அம்மை குருஜாம்பிகையும் வணங்கி நன்மையை பெறுவோம், உலகிலே நலமாகவும் வளமாகவும் வாழ்வோம், மற்றவர்களையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமண்ட ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய.